முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்புவனத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட காவலாளி அஜித் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், தகவல்கள் என்ன? சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துல ஒரு கோவிலில் காவலாளியாக பணிபுரிந்து வந்த அஜித் குமார் திருட்டு குற்றச்சாட்டு ஒன்றில் நகை திருடப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டுல அழைத்து செல்லப்பட்டு போலீசாருடைய விசாரணையில் தாக்கியதுல அவர் உயிரிழந்தார். இந்த வழக்குல 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டு இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில்தான் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில திருப்புவனம் காவல் நிலைய மரண வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றி அவர் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் இனி இது போன்ற செயல் எக்காலத்திலும் எங்கும் யாராலும் நடந்துவிடக் கூடாது என்று தமிழக முதலமைச்சர் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துல கடந்த 28ஆம் தேதி அன்று அந்த வழக்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இந்த காவலாளி, ஒரு கோவிலின் காவலாளி அஜித்குமார் என்ற அந்த இளைஞர் அவர் காவல் நிலைய விசாரணையிலேயே உயிரிழந்தார். காவலர்கள் காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்காமல் வெவ்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினார்கள். அவர் தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவத்துல போலீசார் வழக்கு பதிவு செய்து 5 காவலர்களை கைது செய்து சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இது சிபிஐ விசாரணைக்கு மாற்றி தமிழக முதலமைச்சர் தொடர்பான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த சம்பவம் யாராலும் நியாயப்படுத்த முடியாத, காரணம் சொல்லி தப்பிக்க முடியாத செயல் என்றும் அவர் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட 6 காவலர்கள் உடனடியாக சம்பவம் நடந்த அன்றே பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டனர் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய முதலமைச்சர் இத்தகைய வழக்குகள்ல பின்பற்றப்பட வேண்டிய சட்ட நடைமுறைகளின்படி விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். நேற்றைய தினம் 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது எனவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இன்று சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். துணை கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இப்படி சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது எனவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டி இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். துயர மரணத்தை அடைந்துள்ள அஜித்குமார் அவர்களுடைய குடும்பத்தினரை தான் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் நடைபெற்ற துயர சம்பவத்திற்கு எனது வருத்தத்தை அவர்களிடம் தெரிவித்தேன் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். நியாயமான, ஒளிவு மறைவற்ற, எவ்வித பாரபட்சமும் அற்ற விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அஜித்குமாரை இழந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பத்தினருக்கு நியாயம் கிடைத்திட வழிவகை செய்யப்படும் என்றும் உறுதியளிப்பதாக முதலமைச்சர் அவர்கள் அந்த குடும்பத்தினரிடம் உறுதியளித்துள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை இவ்வழக்கில் சிபிசிஐடி தனது விசாரணையை தொடரலாம் எனவும் தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த சம்பவத்தில் காவல்துறையை சேர்ந்த 5 மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கினுடைய விசாரணை குறித்து எந்தவிதமான ஐயப்பாடும் எழுப்பப்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றிடுமாறு நான் உத்தரவிட்டுள்ளேன் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். சிபிஐ விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை தமிழ்நாடு அரசு வழங்கும் எனவும் அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். காவல்துறையினர் தங்களது விசாரணையின் பொழுது மனித உரிமையை காக்கும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் பலமுறை வலியுறுத்தி இருக்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் இது போன்ற மீறல் சம்பவங்களை நான் எப்போதும் ஏற்றுக்கொள்வதில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். திருப்புவனத்தில் சில காவலர்கள் செய்த செயல் மன்னிக்க முடியாதது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டு இந்த அறிக்கையிலே அவர் வெளியிட்டிருக்கிறார். இனி இது போன்ற செயல் எக்காலத்திலும் எங்கும் யாராலும் நடந்துவிடக் கூடாது என்பதை எச்சரிக்கையாகவே சொல்ல விரும்புகிறேன் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்திடும் என நம்பிதான் காவல்துறையை நாடி பொதுமக்கள் வருகிறார்கள். பொதுமக்களின் நம்பிக்கையை காப்பாற்றிடும் வகையில் காவல்துறையினர் எப்போதும் செயல்பட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வழக்கை, திருப்புவனம் வழக்கை சிபிசிஐடிக்கு தமிழக அரசு மாற்றியிருந்தது. ஆனால் உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை அமர்வு இன்று சிபிசிஐடியுடைய சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தது. அப்பொழுது நீதிமன்றத்திலேயே தமிழக அரசு தரப்புல சிபிஐ விசாரணைக்கு கூட தாங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை, சிபிஐ விசாரணை கூட நடத்தி கொள்ளட்டும் என்று தமிழக அரசு தரப்புல உயர்நீதிமன்றத்திலே அப்பொழுது தமிழக அரசு தரப்புல தெரிவித்தார்கள் நீதிமன்றத்துல. இருப்பினும் நீதிமன்றம் இதில் மதுரை மாவட்ட நீதிபதி விசாரிப்பார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறது. ஒரு பக்கம் சிபிசிஐடி சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்கும் என்றும் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தமிழக முதலமைச்சர் இந்த
பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் வந்து செல்போனில் வந்து பேசினார். அப்பொழுது அவர்கள் என்ன நடந்தது என்பது குறித்து அந்த அஜித்தினுடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் வந்து முன்வைத்தார்கள். எப்படியெல்லாம் அவருடைய அஜித்குமார் வந்து எப்படியெல்லாம் தாக்கப்பட்டிருக்கிறார், எப்படி இவருக்கு தண்ணீர் கூட கொடுக்காமல் அவரை வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவருடைய தாயார் வந்து முதலமைச்சரிடம் வந்து தெரிவித்தார். அவரிடம் வந்து குறிப்பாக அஜித்குமாருடைய அந்த தாயாரிடம் வந்து முதலமைச்சர் பேசும்போது மன்னிப்பு கேட்டு அவரிடம் வந்து அவருடைய பேச்சை வந்து தொடங்கினார். ஆறுதல் தெரிவிப்பதாகவும், தொடர்ந்து நடந்த சம்பவத்திலிருந்து மன்னிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவம், நான் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் வந்து இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி முதலமைச்சர் வந்து உத்தரவிட்டிருக்கிறார். இந்த சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் அது குறிப்பிட்டிருக்கிறார். இது போன்ற செயல் எக்காலத்திலும் எங்கும் யாராலும் நடந்துவிடக் கூடாது எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டு இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறார். சிபிஐனுடைய விசாரணைக்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். காவல்துறையினர் தங்களது விசாரணையின் பொழுது மனித உரிமையை காக்கும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் பலமுறை வலியுறுத்தி இருக்கிறேன் என்றும், இதுபோன்ற மீறல் சம்பவங்களை நான் எப்போதும் ஏற்றுக்கொள்வதில்லை என்றும் தமிழக முதலமைச்சர் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். திருப்புவனத்தில் நடந்த இந்த சம்பவத்தில் சில காவலர்கள் செய்த செயல் மன்னிக்க முடியாதது. இனி இது போன்ற செயல் எக்காலத்திலும் எங்கும் யாராலும் நடந்துவிடக் கூடாது என்று அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில சிபிஐ விசாரணைக்கு மாற்றியிருப்பதாக அவர் வெளியிட்டிருப்பது வந்து முக்கியமான ஒரு அறிவிப்பாக வந்து இது பார்க்கப்படுகிறது. பல்வேறு விமர்சனங்கள் வந்து அரசியல் ரீதியாக முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இது சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழக அரசு ஏற்கனவே வந்து இன்று காலையிலேயே மாற்றியதற்கான உத்தரவை பிறப்பித்திருந்தது என்ற போதும் உயர்நீதிமன்றத்தில் சிபிசிஐடி விசாரணையே போதுமானது என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு சிபிசிஐடி சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் வந்து தற்பொழுது முதலமைச்சரே தொடர்பான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு சிபிஐ விசாரிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். உயர்நீதிமன்றத்திலேயே வந்து தமிழக அரசு தரப்புல சிபிஐ விசாரணை மேற்கொண்டால் கூட இதில் ஆட்சேபனை இல்லை, எங்களுக்கு தமிழக அரசிற்கு ஆட்சேபனை இல்லை, சிபிஐ கூட இதை வழக்கை விசாரிக்கட்டும் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். மனுதாரருக்கு ஆதரவாக அவர் தரப்பு வாதங்கள், தமிழக அரசுடைய தரப்பு வாதங்கள் வந்து அதற்கு பிறகு இந்த வழக்கினுடைய போக்கிலே தமிழக மனுதாரருக்கு ஆதரவாகத்தான் இறுதியிலே வந்து தமிழக அரசு தரப்புல வாதிடும் பொழுது முன்வைத்தார்கள். அதற்கு பிறகு சிபிஐ விசாரணை மாற்றுவதாக இருந்தாலும் அதில் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று தெரிவித்திருந்த நிலையில் தான் தமிழக முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறார். இந்த நடந்த சம்பவங்கள் குறித்து இந்த சம்பவம் நடந்த உடனேயே அன்றைய தினமே 6 பேர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். அதற்கு பிறகு நேற்று தினம் 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு வடக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது என்றும் தமிழக முதலமைச்சர் அதை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். குறிப்பாக இத்தகைய வழக்குகளில் பின்பற்ற வேண்டிய சட்ட நடைமுறைகளின்படி விசாரணைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டது என்று தமிழக முதலமைச்சர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். இன்று சம்பந்தப்பட்ட காவல் கண்காணிப்பாளரையும் அதே போன்று இந்த வழக்கில் முக்கியமாக மானாமதுரை கழக டிஎஸ்பி அவரையும் வந்து சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டி தமிழக முதலமைச்சர் இது போன்ற இப்படி சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். துயர மரணத்தை அடைந்திருக்கக்கூடிய அஜித்குமாரனுடைய குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு தான் பேசியதாகவும் நடைபெற்ற துயர சம்பவத்திற்கு தனது வருத்தத்தை தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த குடும்பத்தினை தொடர்பு கொண்டு பேசும்போது அவருடைய தாயாரிடம், இந்த இளைஞருடைய தாயாரிடம் மன்னிப்பு கோரினார் முதலமைச்சர். அதற்கு பிறகு அவர் இதுல வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் என்று அவருக்கு வந்து உறுதியளித்ததையும் அந்த ஆடியோவில் வந்து அவர் செல்போன் மூலமாக உறுதியளித்திருந்தார் என்பதை பார்த்தோம். இதே போல நியாயமான, ஒளிவு மறைவற்ற, எவ்வித பாரபட்சமற்ற விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவருடைய குடும்பத்தினருக்கு உரிய நியாயம் கிடைத்திட வழிவகை செய்யப்படும் என்று அவருடைய குடும்பத்தினர் தான் தெரிவித்ததாகவும் வந்து முதலமைச்சர் இந்த அறிக்கையிலே வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வழக்கை பொறுத்தளவுல ஏன் சிபிசிஐடிக்கு மாற்றுகிறோம் என்று முதலமைச்சர் வந்து அதில் சில தகவல்களை வந்து அந்த அறிக்கையிலே வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதாவது இது ஏற்கனவே வந்து காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட வழக்கு. இது வந்து எந்த விதமான ஒரு பாகுபாடும் இல்லாமல் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட வேண்டும், தவறு செய்தவர்களுக்கு வந்து தண்டனை வந்து பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கில் வந்து எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டும் இருக்கக்கூடாது. காவல்துறை, தமிழக காவல்துறை சேர்ந்த மற்றொரு சிபிசிஐடி பிரிவினை அதை விசாரிக்கிறது. எனவே இதில் எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டும் இருந்துவிடக் கூடாது என்பதனால் இந்த வழக்கினுடைய விசாரணையில எந்த விதமான ஐயப்பாடும் எழுப்பப்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றிடுமாறு உத்தரவிட்டிருப்பதாக முதலமைச்சர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். சிபிஐ விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை தமிழ்நாடு அரசு வழங்கும் என்றும் இந்த அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முன்னதாக இந்த சம்பவத்துல அந்த மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் காவலாளியாக பணிபுரிந்த அந்த இளைஞர்
விசாரணையில 2 நாட்கள் சட்டவிரோதமாக விசாரணையிலே வைத்து விசாரணை செய்யப்பட்டதில் அதில் காவலர்கள் தாக்கியதில் அவர் உயிரிழந்திருக்கிறார் என்பது பிரேத பரிசோதனை அறிக்கையில் வெளிவந்தது. அப்பொழுது 18 காயங்கள் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் இன்றைய தினம் பிரேத பரிசோதனை அறிக்கை நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கும் பொழுது நீதிபதிகள் அந்த அறிக்கையை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். 44 இடங்களில் அந்த இளைஞருக்கு காயம் இருந்திருக்கிறது. அவருடைய உடலில் எந்த பாகத்திலும் காயம் இல்லை என்ற நிலையே இல்லை, அந்த அளவுக்கு காயங்கள் இருந்திருக்கிறது என்று சுட்டிக்காட்டியதோடு இது ஒரு சாதாரண கொலை என்று கடந்துவிட முடியாது என்றும், இது போன்ற ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு காவல்துறையினர் என்ற ஒரு அதிகாரம்தான் அவர்களுடைய எண்ணத்திலே இப்படியான ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது என்ற நீதிபதிகள் கடுமையான ஒரு விமர்சனத்தை காவல்துறையினுடைய செயல்பாடு மீது முன்வைத்தார்கள். இதற்கிடையில் தான் மாவட்ட எஸ்பி, சிவகங்கை மாவட்ட எஸ்பியும் கட்டாய காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அந்த மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தினுடைய தனிப்படையினர் தான் இந்த விசாரணையை நடத்தியிருக்கிறார்கள். ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமலே அந்த இளைஞரை அழைத்து சென்று விசாரித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த குற்ற நிகழ்விடமாக சொல்லப்படும் அந்த மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோயிலினுடைய கோசாலையிலேயே அந்த இளைஞரை வைத்து அடித்து அங்கிருந்த கட்டை கம்புகளால் அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்கள். இதை ஒரு இளைஞர் கழிவறையிலிருந்து படம் பிடித்திருக்கிறார். இந்த வீடியோ காட்சிகள் எல்லாம் வெளியாகி நீதிமன்றத்திலும் இந்த வீடியோ காட்சிகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் நீதிமன்றமும் இதில் கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்தது. காவல்துறையினர் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தது. இது குறித்து முதலமைச்சர் அந்த குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு பேசினார். முதலமைச்சரும் என்ன இதில் நடந்திருக்கிறது என்பதை உளவு பிரிவினர் மூலமாக கேட்டு தெரிந்து கொண்டிருப்பதால் இந்த நிலையில் தான் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற அந்த முடிவை உயர்நீதிமன்றத்திலே தமிழக அரசு தரப்புல தெரிவித்தார்கள். என்ற பொழுதும் நீதிமன்றம் இது சிபிசிஐடியுடைய சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்கும் என்று தெரிவித்திருந்த நிலையில் தான் தற்பொழுது முதலமைச்சர் இந்த உத்தரவை அவர் பிறப்பித்திருக்கிறார். சிபிஐ விசாரணைக்கு முதலமைச்சர் இதை இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதற்கு காவலர்கள் நடத்திய இந்த தாக்குதலுக்கு உள்ளான இந்த இளைஞரின் மரணத்திற்கு உரிய நீதி கிடைக்கும் வகையில அவருடைய குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு அதற்கான உறுதியை தான் அளித்துள்ளேன். எனவே இந்த சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு முழுமையான ஒரு ஒத்துழைப்பை வழங்கும். இதில் எந்தவித தமிழக காவல்துறையை சேர்ந்த ஒரு சிபிசிஐடியை விசாரிக்கும் பொழுது இதில் எந்த விதமான ஐயப்பாடும் வரக்கூடாது என்பதற்காகத்தான், தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இது சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றுகிறேன் என்றும், இந்த விசாரணைக்கு தமிழக அரசு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். திருப்புவனத்தில் சில காவலர்கள் செய்த செயல் மன்னிக்க முடியாத செயல் எனவும், இது போன்ற செயல் எக்காலத்திலும் எங்கும் யாராலும் நடந்துவிடக்கூடாது என்பதை எச்சரிக்கையாகவே சொல்ல விரும்புகிறேன் என்று முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.